தெற்கு பெட்டாம்பட்டியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
எனக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடாக்கள ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றியை உறுத்தாக்கி கொண்டு எனது கலைப்பணியை துவக்குகிறேன். விநாயகமூர்த்தி எப்படி எல்லாம் வாங்கலாம்னா செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே அப்பேற்பட்ட காளியம்மனை வணங்கி வேண்டும். பாவதை கவனிப்போம். நாராயணா
இசைக்கலைஞர்கள். இப்படி பேர்பட்ட இசைக்கலைஞர்கள்லாம் இருந்தால் தான் நல்லது ஒரு கலைஞர் பேரும் புகழ் வாங்க முடியும். அதற்கு மேலாக அற்புதமான ஒளிபெருக்கி இதில் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்புள்ளவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி இருந்தாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாக மட்டும் இந்த உலகத்தில் வாழ தோணும்னா அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை? அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 தேவை. ஆமா மதியாது. எதனால ஒரு அவசியம் மனிதனுக்கு 3 தேவைன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் சொல்லக்கூடிய 3 ஒரு மனிதனுக்கு அவசியம். சாமி நீங்க அந்த 3 சொன்னீங்க. சரி, சாத்தனி அழகு இப்ப என்ன நினைக்கிறா தெரியுமா? இப்போதைக்கு ஒரு 3 இருந்தா சரக்கு, ஊறுகாய், தண்ணி. ஏயா நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு மனிதனுக்கு அவசியம் என்ன தேவைன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இதுதாங்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ சொல்றேன்னா இன்னைக்கு பாருங்க, மனிதனாகப்பட்டவனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. ஏன்னா பகுத்தறியக்கூடிய தன்மை யாருக்கு மனிதனுக்கு மட்டும்தான். உலகத்திலே மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. பகுத்தறியக்கூடிய தன்மை யாருக்கு உண்டா? மனிதனுக்கு. ஆனா பகுத்தறியக்கூடிய மனிதனாகப்பட்டதை பாருங்க, இன்னைக்கு அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் எவ்வளவோ இந்த உலகத்துல சாதனை பண்ணிட்டு வரான். இருந்தாலும் கூட பறவையாகப்பட்டதுக்கு 4 அறிவு தான். இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு அறிவு உண்டு. ஆனா இருந்தாலும் கூட இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு மனிதன் பாராட்டும் வகையில செஞ்சுக்கிட்டு வரேன். அப்படி இருக்கக்கூடிய ஊர்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டு இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயமாகப்பட்டது கட்டப்பட்டதுக்கு காரணம் யாரு? மனிதனுடைய அறிவு நுட்பம். ஆமா, அப்பேற்பட்ட இந்த உலகத்துல பாருங்க, இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு நம்மளுடைய மக்களுடைய வழிபாடுகள் எல்லாம் சேர்த்து இந்த மக்களாகப்பட்ட நம்ம மக்கள் கட்டப்பட்டது, மனிதனாகப்பட்டவே கட்டப்பட்ட இந்த ஆலயம். ஆமா, இந்த ஆலயத்துல இருக்க நம்ம கோபுரத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த கோபுர வாசல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய 2 பறவைகளாகப்பட்டது பேசிக்கிச்சா மனிதன் இந்த உலகத்துல பாருங்க இன்னைக்கு விஞ்ஞான உலகமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி விஞ்ஞான உலகமாக மாறிக்கிட்டு இந்த உலகத்துல மனிதனாகப்பட்டவன் எவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு வந்தாலும் கூட மனிதனாகப்பட்டவனுக்கு 6 அறிவு, பகுத்தறிவு. ஆனா மனிதனாகப்பட்டவன் கூட இன்னும் ஏழா கீழே இருக்கா? நம்மளோட 4 அறிவு படைத்த ஜீவராசி தானே. நம்ம எல்லாம் உயர்ந்த இடத்துல சுதந்திரமா இருக்கமே. மனிதனாகப்பட்டவன் மட்டும் இந்த சுதந்திரம் இல்லாம இப்படி வேறுபட்டு போயிருக்காங்க. இதுக்கு என்னடா காரணம் சொல்லி இந்த பறவையாகப்பட்டது இன்னொரு பறவைகிட்ட கேட்க, அப்பதான் இந்த பக்கத்துல இருந்த பறவை சொல்லிச்சா, என்னடா உனக்கு சந்தேகம்? மனிதனாகப்பட்டவன் மட்டும்தான் இங்க ஜாதி, மதம், இனம், மொழி என சொல்லக்கூடிய அத்தனையுமே பிரிவுபட்டு போயிருக்கான். அதனாலதான் இங்க ஒற்றுமை இல்லாம பூரா பேருமே பிரிவுபட்டு போயிருக்கான். ஆனா அந்த பறவையாகப்பட்ட நம்மகிட்ட 4 அறிவு தான் இருக்கு. 4 அறிவு படைத்திருந்தாலும் கூட நம்மகிட்ட அந்த எந்த ஒரு பேதமும் கிடையாது. அதனாலதான் நம்ம சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையாகப்பட்டது இன்னொரு பறவை இயக்கி விளக்கம் சொன்னாலும் கூட இந்த மனிதனுக்கே ஒரு விளக்கத்தை எடுத்து சொல்லிச்சான். இன்னைக்கு உலகத்துல எது தேவை? பகுத்தறிவு கூடிய பகுத்தறிவு தான் தேவைங்க. புத்தி வேணும், ஒவ்வொரு மனிதனுக்கு ஆற்றல் வேணும், சிந்தனை வேணும். இப்படி எவ்வளவு விவரங்கள் இருந்தாலும் கூட ஒற்றுமையோட வாழ கத்துக்கிறோம் நமக்கு. அப்பேற்பட்ட மனிதனாக இருந்தா, ஏன்னா வாழ போறது ஒரு வாழ்க்கை தான். அதுல எப்படி இருக்கணும்? சீரும் சிறப்பாக ஒற்றுமையோட வாழணும்னு கேட்டுக்கிட்டு எதனால சொல்றேன்? ஒரு பறவையோட போய் 4 அறிவு படைத்த ஜீவராசி மனிதன், அந்த மனிதனோட போய் 4 அறிவு ஜீவராசி படைத்த ஒரு பறவையை போய் ஒப்பிட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு பறவையாகப்பட்டது தன்னுடைய வாழ்நாள்ல 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த இயற்கை வளங்களை உற்பத்தி செய்கிறது. அப்பேற்பட்ட தன்மை யாருக்கு உண்டுன்னா பறவைகளுக்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு உண்டு? பறவைக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்தாலும் கூட 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த இயற்கை வளங்களை அதிகரித்து மனித இனத்திற்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? பறவை இனத்திற்கு. 4 அறிவு படைத்த ஜீவராசிக்கு உண்டு. ஆனா மனிதனாகப்பட்டவன் நம்ம என்ன பண்றோம்? இயற்கை வளங்களை கூட அழித்து விட்டு 4 வழிச்சாலையும் 8 வழிச்சாலையும் போட்டுக் கொண்டே இருக்கிறோம். சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட அந்த கோவில், அந்த புறாவை, அந்த பறவைக்கே சிறப்பு சேர்க்கின்ற வகையில அந்த கூட்டத்தில் கோவில் பறவை எப்படி வந்துக்கலாம்னா கூட்டத்திலே கோவில் போதா யாரை இங்கு தேடுதம்மா, கொழுது சத்தம் கேட்கையே மனம் தட்டி அடிக்குது குமரி பெண்ண பார்க்கையிலே ஒரு மென்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போதா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் போதா யாரை
சரி, இப்ப பாருங்க, அங்க ஒரு 1000 ஏக்கர், இங்க ஒரு 500 ஏக்கர், திரும்புற திசையெல்லாம் என்னுடைய நிலமாகப்பட்டதான் நான் சொல்லிட்டு, இந்த மனிதனாகப்பட்டது இந்த மண்ணை ஆள பிறந்தவன் நான் தான் சொல்லி பெருமிதம் கொண்டானா. அப்பதான் பாருங்க, இந்த பூமி ஆகப்பட்டவள் நம்மளை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கவள் யாரு கேட்டீங்கன்னா அந்த பூமாதேவி ஆகப்பட்டவள் தான். அப்பதான் இந்த நிலமாகப்பட்டதை பார்த்து சொல்லிச்சான், மண்ணாண்டவை கோடி மலையாண்டவை கோடி, இன்னும் ஆள போகிறவங்க யார் யாரோ. நம்மளுக்கு பின்னாடி வரவங்களை பூரா நம்ம கண்ணை முடிச்சுட்டு பார்க்க போறோமா? நம்மளுக்கு பின்னாடி யாராச்சும் வந்து ஆள போறேன்னு பார்க்க போறோமா? எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டோம்னா என்னன்னே தெரியாது. வாழ போகிறதோ ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது இன்பமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏன் சொல்றேன் அப்பதான் பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிலத்துக்கும் சொந்தக்காரன் தான், இந்த மண்ணை எல்லாம் ஆள பிறந்தவன் நான் தான் சொல்லி தற்பெருமையும் பேராசையும் கொண்டிருந்தானா. அதே மாதிரி நிலமாகப்பட்டது பார்த்து கேட்டுச்சு அந்த பூமாதேவி ஆகப்பட்டவன் கேட்டாலா, இங்க வாரா மனிதா, நீ என்னடா என்னை ஆள பிறந்தேன்னு சொல்ற? அங்க 500 ஏக்கர் இங்க 1000 ஏக்கர் வாங்கி போட்டு கேட்டீங்க என்ன சொல்லி நீ தலைமையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கியே, முதல்ல உன் பாட்டனை கூட்டணி வாங்கி போட்டது நான் தான்டா. உன்னுடைய சொந்தக்காரன் அண்டாளி பொங்காளி சொந்தம் உற்றார் உறவினர் பூராத்தை வாங்கி போட்டது நாமே, உங்க அப்பனை ஆத்தாளை வாங்கி போட்டது நாமே. இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ நீ இங்கவே வரணும். அதனால எல்லாருமே கடைசியில் ஆண்டு அனுபவிச்சு முடிச்ச பின்னாடி 6 அடி நிலத்துக்கு தாண்டா வரணுமே தவிர்த்து யாருமே இந்த நிலத்தை ஆள முடியாதான்னு சொல்லிட்டு அவனை பாருங்க அந்த பூமாதேவி ஆகப்பட்ட இந்த மனிதனை பார்த்து சொன்னாலாம், இருக்கிறதோ கொஞ்ச நாள், வந்து போறதும் வாடகை வீடு, எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ போறோம். அதனால மனிதன் எல்லாருமே ஒற்றுமையோட வாழ வேண்டும் கேட்டுவிட்டு நான் காணக்கூடிய உலகங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, உலகத்தை
சட்டைமை கண்ணியம் கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய காவல்துறை அவங்க மேல அன்பு என சொல்லக்கூடிய காதல் இருக்கும். கண்டிப்பா. அதே போல பாருங்க, இரவும் பார்க்காம பகலும் பார்க்காம பணியிலும் பார்க்காம மழையும் பார்க்காம குடும்பத்தையெல்லாம் மறந்து எல்லையில நின்று நம்மளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களே ராணுவ வீரர்கள், அவர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதல் இருக்கணுங்க. அப்படி எவ்வளவோ விதமான காதல்கள் இருந்தால் கூட இந்த பூலோகத்திலேயே ராஜாதி ராஜனாக திகழக்கூடிய என் மாப்பிள்ளை அந்த முருகப்பெருமான் வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளி பொண்ணை காதலிச்சா எப்படி இருக்கும்? எப்படி எனக்காக நடந்து பார்க்கணுமா? அப்பேற்பட்ட அந்த காதலை எப்படி தெரியுமா அந்த வள்ளி பொண்ணு போய் சொன்னாரு, அந்த வானத்தை நிலவரத்து அந்த வாசல்ல பரிசா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த காதலை எப்படி சொல்லலாம்னா